கடைசியா கேட்கிறப்ப தான் இத ஒரு ஃபைனலைஸ்க்கு கொண்டு வந்து நாங்க தனியாவே இயங்கக்கூடிய சக்தி தான் எங்க தலைமையிலங்கிறத உறுதியா சொல்றாரு. ஆனா இதையே கொஞ்சம் அப்படியே பேக் இந்த சிபிஐ விஷயங்கள், இந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடி பார்க்குறப்ப எடப்பாடி கூட்டத்துல தாவேகா கொடிய பார்த்தப்ப கூட்டத்துக்கு அச்சாரம் போட்டாச்சு அப்படியெல்லாம் பேசினார்ல. அப்போலாம் தலைவர் கடுமையா விமர்சிக்காம கொஞ்சம் மௌனமா இருந்த அவர் மாரி எந்த தான் இடத்துலயுமே எதுலயுமே விமர்சிக்கல. ஒருவேளை அப்போ இல்ல கூட்டணிக்கு இல்ல தயாரா இருந்தீங்களான்னு கேட்கிறேன். கிடையாது ஓகே. கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே திமுக வந்து அந்த நெரேட்டிவை செட் பண்ணும். ஓகே. ஏன்னா திமுகவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் கணிசமா போயிடுச்சு. திமுக காரர்கள், நான் பரம்பரை திமுகன்னு சொல்லக்கூடியவர்களுடைய குடும்பத்தில் உள்ள வாக்குகள் கணிசமாக நகர ஆரம்பிச்சிருச்சு. அதை திமுகவால் உணர முடியுது. ஏன்னா 74 ஆண்டுகள் அரசியல் செஞ்சவங்களுக்கு தெரியாதா நமக்கு வாக்குகள் நகருதா இல்லையான்றத? எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எத்தனை பல கோடிகளை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆட்களை வந்து காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரோம். நேற்று ஆரம்பித்த கட்சின்னு நம்ம விமர்சனம் பண்ணாலும் திரும்பிய பக்கமெல்லாம் பார்க்கக்கூடிய பக்கமெல்லாம் பார்க்கடல் போல அலை கொண்டு மக்கள் நின்றுகிட்டு இருக்காங்கன்றதை அவர்களால் பார்க்க முடியுது இல்லை? அதை ஏற்றுக்க முடியாட்டாலும் அதுதானே நிதர்சனம், அதானே உண்மை. ஓகே. அப்போ அதை அவங்களால ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அவங்க கட்டமைக்கக்கூடியதான் இவங்க பாஜகவோட பி டீம், பாஜகவோட ஒரு பி டீம்னு சொல்லிட்டு. பாஜகவோட பி டீம் இல்லைன்றது ஜனநாயகனுடைய படத்துக்கு வந்த ஒரு தடையாக இருக்கட்டும், அந்த சிபிஐனுடைய விசாரணையாக இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி அக்கா தமிழிசை போன்றவர்கள்லாம் வாய் திறக்கிறாங்க. எனக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்கா தமிழிசை போன்றவர்கள்லாம் பெரிய பாஜகவில் இருந்தால் கூட அரசியல் சார்ந்து இப்போ இருக்கக்கூடிய எத்தனையோ போராட்டங்களுக்கு ஏன் வர மறுக்கிறாங்க? அவங்களுக்கு தேவை அரசியல் பண்ணணும், வரக்கூடிய தேர்தலை சந்திக்கணும் தான் நினைக்கிறாங்களே தவிர மக்கள் போராட்டத்தில் களம் காணணும்னு நினைக்கல. ஆனால் நேற்று முந்தா நாள் ராயபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல மருத்துவ பணியாளர்கள் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் அகற்றக்கூடியவர்கள் 600க்கும் மேற்பட்டவர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் இருக்கிறவங்கள கைது செஞ்சு இதே கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தான் கொண்டு வந்து விடுறாங்க. அங்கேயுமே தாவேகாக்காரன் தான் நின்று அவங்க எல்லாருக்குமே உணவு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையுமே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவங்க கூடவே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைமையிலேருந்து அவங்களுக்கு உத்தரவு வருது, அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் கூட அவங்கள பார்க்க முடியும். துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், செவிலியர்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பங்கு சொல்ல முடியாதது.